என்ன யோசிச்சுட்டு இருக்காரு? எப்படியாவது இவரை நம்ம வழிக்கு கொண்டு வரணுமே. சொல்லுங்க ரியா. என்ன சார், காலையிலே பயங்கரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல, போன் ரிங் ஆன உடனே எடுத்துட்டீங்களே, அத வச்சுதான் சொன்னேன். ஆமாங்க, நம்ம பிசினஸ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? நானும் பிசினஸ் விஷயமா தான் கால் பண்ணேன். சொல்லுங்க ரியா. ஒண்ணும் இல்ல சார், நாம இந்த பிசினஸ் முடிச்சாதான் தனியா கடை வைக்க முடியும். ஆனா நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியே தெரியலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சார், ஒரு மாடலை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணாதானே நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண முடியும்னு சொன்னேன். ஆனா நீங்க இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இல்ல ரியா, நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க டிசைன் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. நம்ம மாடலும் அதுக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கணும்ல, அதான் இன்னும் கிடைக்கல. என்ன சார், நீங்க சோஷியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா அவ்வளவு மாடல்ஸ் இருக்காங்க, நீங்க இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இங்க பாருங்க சார், நம்ம கடை ஓபன் பண்றதுக்கு நமக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு. அது மட்டும் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் அது மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். ஓனர் வேற எப்போ டெபாசிட் கட்டுறீங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு. சார், பிசினஸ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல குதிரை வேகத்துல ஓடணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குதிரையை விட வேகமா ஓடணும் சார். ஆனா நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் ஒரு நல்ல மாடலா செலக்ட் பண்ணுங்க சார். ஓகே ரியா, நான் சீக்கிரம் ரெடி பண்றேன். பாய். ரியா சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டி போனா அப்புறம் தேடி அலையிறது கஷ்டமாயிடும். இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம மாடலுக்கு வெண்ணிலா கிட்ட பேசிடலாமா?